வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட ஆக்ட்ரஸ் அனுஷா பிரசன்னா தான் இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். உங்களோட ரோல் மாடல் அப்படின்னா யார்? ரோல் மாடல் அப்படி ஆனஸ்டா சொல்றேன், எப்படி எதுவுமே யாரையோ ஒருத்தவங்களை பார்த்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்பீங்கல்ல, ஒரு ஆக்டரோ ஒரு ஆக்ட்ரஸோ. கேரக்டர் ஆர்டிஸ்ட் லைக் MS பாஸ்கர் சார். ஐ ஆல்வேஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனி கேரக்டர் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் அவங்க வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். அது வந்து நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க இருக்காங்க. டெல்லி கணேஷ் சார், அதுக்கப்புறமா வந்துட்டு கோவை சர்லா மேம், அவங்க லீட் ரோலும் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அவங்களோட ஹியூமர் இப்போ ஊர்வசி மேம் எல்லாருமே இருக்காங்க. ஸோ எல்லா படத்துலேயும் ஒருத்தங்க ரொம்ப நல்லா அந்த ரோல் எப்படி அவங்க எடுத்து பண்ணுறாங்களோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். நைஸ். ரீசெண்டாக பார்த்த ஒரு படம் அவங்கள வந்து செமையாக இருக்குல்ல, இந்த கேரக்டர் நம்ம பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சுன்னா அது என்ன படமாக இருக்கும்? எனக்கு இவங்களும் ரொம்ப பிடிக்கும். காரிகை படம், அவங்க சாய் பல்லவியா? சாய் பல்லவி. ஓகே, கார்கி படத்தில். நைஸ். அந்த ரோல் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப பிடிக்கும். சூப்பர் சூப்பர். லைக் தமிழ்லேருந்து இப்போ அதர் இண்டஸ்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதா? அதை நீங்கள் பிச் பண்ணுறீங்களா? அதுக்கான ட்ரைனிங் இருக்கா? கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இப்போ மலையாளத்தில் ட்ரை பண்ணுறேன். இப்போ ஒரு ஆடிஷன் கொடுத்துருக்கேன். ஐம் ஜஸ்ட் கிராசிங் மை ஃபிங்கர்ஸ். லைக் எப்படி சூப்பர். மலையாளம் தெரியுமா? மலையாளம் ஓரளவுக்கு. நான் 2 வார்த்தை சொல்லுங்கள் மலையாளத்தில். நான் சும்மா தெரிஞ்சுக்கிட்டேன் கேட்குறேன். சொல்லுங்கள், பரவாயில்ல. என்ன பேசணும் நினைக்கிறேன். ஓகே, என்ன பேசுறது ഊണ് കഴിഞ്ഞോ? അതുകൊണ്ട് കഴിഞ്ഞോ? എവിടെ പോയി ഇന്റർവ്യൂ. ശരി, ரொம்ப இல்லை. മലയാളത്തിൽ വേഗമായിട്ട് സംസാരിക്കാനല്ല, പക്ഷേ മെതുവാக സംസാരിക്കണം. കുറച്ചായിട്ട് മലയാളം അത് കുഴപ്പമില്ല. நைஸ் நைஸ் நைஸ். ஸோ இப்போ ஒரு விஷயம் இங்கே எல்லாருக்குமே இருக்குல்ல, என்னன்னா இந்த படத்தில் இருந்தால் ஐயா நம்ம வந்து மாஸ் அப்படிங்கிற ஒரு பார்வையில் தான் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. ஆனால் எல்லா படமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அது கண்டென்ட் எப்படி டெலிவரி ஆகுதுங்கிறத பொறுத்தா. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்லை, அது அப்படி இல்லவே இல்லை. சின்ன படம் பெரிய படம், ஏன்னா இப்போ நிறைய டெபியூ டைரக்டர்ஸ் தான் வந்து நல்ல நல்ல படம் கொடுக்குறாங்க. நல்ல நல்ல கேரக்டர் ரோல்ஸ் எல்லாம் வருது. ஸோ பெரிய படம் சின்ன படம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நமக்கு அந்த படத்தில் என்ன மாதிரி ஒரு ரோலு, நமக்கு அந்த படத்தில் எவ்வளோ தூரம் வேல்யூ இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் நம்ம அந்த ரோலில் வந்தாலும் அந்த ரோலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். அதுதான் முக்கியம். நம்ம பெரிய படத்தில் பெரிய ரோல் பண்ணுறோம், இந்த சின்ன அப்படி எதுவுமே கிடையாது. அந்த படத்தில் நமக்கு என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் ரோல், ஸோ அந்த கேரக்டர் ரோல் எவ்வளோ தூரம் நமக்கு அது வேல்யூ ஆகுது. ஒரு 10-15 மினிட்ஸ் நம்ம ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருந்தாலும் இந்த கேரக்டர் அவங்க பண்ணாங்களா சூப்பர்ல அப்படின்ற ஒரு இது இருக்கணும். மற்றபடி பெரிய படம் சின்ன படம் அப்படிங்கிறது கிடையாது. ஆக்சுவலாக அது பட்ஜெட் வைஸில் தாங்க பெரிய படம் சின்ன படம், எல்லா படமே படம், அவ்வளோதான். எக்ஸாக்ட்லி, எல்லா படம் தான். அந்த ஸ்டோரி எவ்வளோ அழகாக அதை வந்து அவங்க வந்து எடுத்திருக்காங்க, ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் எவ்வளோ நல்லா அழகாக அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் நடிச்சிருக்காங்க. இது எல்லாமே சேர்ந்து எல்லாமே ஒரு டீம் ஒர்க் தான். மற்றபடி டைரக்டர்ஸ் மட்டும்தான், மியூசிக் எதுவும் அப்படி எதுவுமே கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ரெகக்னேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு? என்னோட ஃபர்ஸ்ட் ரெகக்னேஷன் எனக்கு வந்துட்டு ஷார்ட் ஃபில்மை பொறுத்த வரைக்கும் தாமரை நீர் துளி மேல் இருக்கிற அந்த ஒரு படம். எனக்கு வென் இட் கம்ஸ் டு மூவின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து 3 BHKல எனக்கு வந்து ஒரு சித்தார்த் சரோட எனக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்கும். ஸோ அதுதான் பார்த்துட்டு நீங்கள் நடிச்சிருக்கீங்களா, அதுதான் ஒரு சின்ன ரோல் தான். பட் ஸ்டில் அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்ச ஒரு க்ளோஸ் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸோ இதும்போது ஒரு சின்ன ஒரு இல்லை. கண்டிப்பாக இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ ஓகே, நம்ம இந்த இதில் இருக்கோம், அதனால் அந்த காணுவோங்கிறனால இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டாக இருப்போம். ஆமாம், அந்த படத்தை நம்ம நடிச்சிருக்கோன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருப்போம். தேட்டரில் வந்து பார்ப்பாங்க. நம்ம அந்த காமிக்கக்கூடிய அந்த ஒரு மொமெண்ட் இருக்கும்ல, இங்கே தான் இருக்குது, இங்கே தான், அந்த மொமெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அந்த மொமெண்ட் வந்துட்டு என்னென்னா லைக் இது ஆரியன் படத்தில் தான். அதுனா நான் ஒரு இப்படி போயிட்டு இப்படி வருவேன், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். லைக் இப்போ முன்னாடி வருவேன், எங்கே இன்ஃபேக்ட் பின்னாடி நிற்பேன் நான். ஸோ இங்கே இருக்கேன் பாரு அப்படின்னு. அதுக்குள்ளே அடுத்த சீன் ஃபியூ செகண்ட்ஸில் வந்து இது மூவ் ஆகிடும். ஆமாம், மாறிடும். திருப்பி ஒரு இடத்துல வருவேன், இதுதான் இங்கே இருப்பேன் பாரு அப்படின்னு. ஸோ அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மொமெண்ட். இன்னும் கூட கொஞ்சம் நேரம் இருந்திருக்கலாம்ல, காமிச்சிருக்கலாம்ல நம்மள அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் அண்ட் ஹாப்பி தட் அட்லீஸ்ட் நமக்கு அந்த இடத்துல நிற்கிற அந்த வாய்ப்பு கிடைச்சதே என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெரிய விஷயம் தான். ஒரு சின்ன ரோல், ஈவன் இஃப் இட் ஒரு 2 மினிட்ஸ் வந்தாலும் 1 மினிட் வந்தாலும்
ஏன்னா நிறைய பேர் வாய்ப்புக்காக வெளியில் இருக்கும்போது we are blessed that அந்த ஒரு 2 நிமிஷம் நமக்கு அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கிடச்சிருக்கு, அந்த படத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. நம்ம ஸ்க்ரீன் முன்னாடி நிற்கிறதே ஒரு பெரிய விஷயம் எனக்கு. நைஸ். சோஷியல் மீடியா பற்றி பேசணும். இன்ஸ்டாகிராமில் அதிகமான, அதாவது இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற டிமாண்ட் இருக்கா? அது டாமினேட் பண்ணுதா? எஸ் கண்டிப்பாக. எனக்கு அது ஒரு சில டைரக்டர்ஸ் அதெல்லாம் எதிர்பார்க்கறதில்ல. பட் எண்ட் ஆஃப் தி டே திருப்பியும் நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன். என்ன ரீசன்னா, ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கணும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. சரி, இவங்களுக்காக அந்த படம் போய் பார்க்கலாமே, ஏன்னா நமக்கு அந்த ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தி இருக்கும்போது இவங்களுக்காக இந்த படம் பார்க்கலாமே, இவங்களுக்காக அந்த படம் பார்க்கலாமேன்னு அது ஒரு ஏன்னா அவ்வளோ பணம் போட்டு ப்ரொடியூசர் படம் எடுக்கிறாங்க எண்ட் ஆஃப் த டே. ஸோ அந்த இடத்துல வந்து இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, இட்ஸ் லைக் அ புஷ் தட் இவங்களுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இவங்களை வச்சு எடுக்கும்போது ஒரு சின்ன ஒரு மார்க்கெட் ஸ்பேஸ் கிடைக்கணும். அது நான் எல்லா டேரக்டரும் சொல்ல மாட்டேன். ஒரு சில பேர் இன்ஃபேக்ட் என்னையே கேட்டிருக்காங்க, லைக் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க, எனக்கு பெரிய ஃபாலோவர்ஸ்லாம் கிடையாது. ஐ ஜஸ்ட் வெரி ஹார்ட்லி ஹாவ் 2500-800 ஃபாலோவர்ஸ், அவ்வளோதான். பெரிய ஃபாலோவர்ஸ்லாம் எனக்கு கிடையாது. பட் ஸ்டில் எனக்கு கிடைச்ச வாய்ப்பெல்லாம் அழகாக நீட்டாக போய் ஆடிஷன் பண்ணி, ஓகே இதுக்கு இவங்க இந்த ரோலுக்கு செட் ஆகிறாங்களா அப்படி தான் பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில டிரெக்டர்ஸ் அஃப்கோர்ஸ் அவங்க பார்க்குறாங்க பெரிய இது கொஞ்சம் வேணும். என்ன தப்பு சொல்ல மாட்டேன், ஏன்னா ப்ரொடியூசர் அவங்க நிறைய பணம் போட்டு எடுக்கிறாங்க. கொஞ்சம் ஒரு ஃபேஸ் நோன் படம் பார்க்குறாங்க, நாங்க கஷ்டப்படணும்ல, நடிக்கணும்ல. அது நோன் ஃபேஸ்னும் போது அவங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன், ஒரு புல்லிங் அது இருக்கதா செய்யுது. ஓகே. சீரியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்துச்சா? நீங்கள் பிக் பண்ணீங்களா இல்லை வேணான்னு சீரியல் வேணான்னு முடியும்? இல்லை, சீரியல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. என்னன்னா, நம்ம சீரியல் போது நம்ம ஃபர்ஸ்ட் அது இப்போ முதல் சீரியல் பண்ணுறோன்னா நம்ம கமிட்டடாக கான்ட்ராக்டில் சைன் பண்ணி 1 year 2 year இருக்கணும். ஏன்னா நான் 4-5 yearsஆக படத்துக்காகன்னு ட்ரை பண்ணி இப்போ திடீர்னு என்னோட லீகை வந்து இதுக்கு மாற்றிட்டோன்னா, அப்போ இத்தனை நாள் போட்ட உழைப்பெல்லாம் வந்து எனக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக கிடைச்ச கான்டாக்ட்ஸ் அதெல்லாம் எனக்கு இதாகிடும். ஸோ நம்மளோட ப்ரெசன்ஸ் வந்து அவங்க கூப்பிட்ட நேரத்துக்கு இருக்கணும். அப்போ போய் நான் வந்துட்டு இல்லை நான் இங்கே இது இருக்கு, எனக்கு அந்த கமிட்மெண்ட் இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஸோ அதனால் ஏதாவது ஒன்றுத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஒன்று படம் இல்லை சீரியல். ஸோ அதனால் இப்போ அதை சூஸ் பண்ணியிருக்கேன். நான் இந்த மாதிரியான ஒரு ரோலை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஃபியூச்சரில் அப்படின்னா அது என்ன மாதிரியான ரோலாக இருக்கும்? இப்போதைக்கு எனக்கு எல்லா ரோலுமே ஓகே ஓகே ஓகே. இல்லை நமக்குள்ள ஒரு ஆசை இருக்கும்ல, லைக் இந்த மாதிரி ஒரு ரோல், ஒரு டீப் இன்டென்ஸ் ரோல், லைக் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேமிலி விமன் வித் ஒரு ஃபேமிலி லைஃப், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி லைஃப்பில் ஒரு விமன் பண்ணுற ஒரு ரோல். ஐ ஃபீல் தட் லைக் ஒரு கிரேட் இந்தியன் கிச்சன் மாதிரி. எஸ் எக்ஸாக்ட்லி. அது ஒரு எனக்கு ஐ ஃபீல் தட்ஸ் ரொம்ப ஒரு இன்டென்ஸாக இருக்கும்னு தோணுது. எனி ரோல் இஸ் சேலஞ்சிங். அந்த கதாபாத்திரம் கதை சொல்லுதா? எக்ஸாக்ட்லி. அண்ட் இப்போ நம்ம கேரக்டர் அந்த படத்தில் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அதுதான் முக்கியம். தட்ஸ் இட். இங்கே முக்கியமாக ஒரு விஷயம் இருக்கும்ல, ஏன்னா ஒரு படம் முடிச்சிட்டோம், அடுத்து வருஷம் ஒரே மாதிரியே படம் வரும்ல. இந்த நீங்கள் ஹெச்ஆர் பண்ணீங்களா, ஹெச்ஆராக வாங்க, ஹெச்ஆராக வாங்க, எத்தனை ஹெச்ஆர் கால்ஸ் வந்துச்சு, எத்தனை கார்பரேட் கால் வந்துச்சு? ஹெச்ஆர் கால்ஸ் 2-3 படத்துக்கு வந்தது. ஆனால் பட் லக்கிலி அதுதான் இல்லையா, நான் என்னை வந்து ரெஜிஸ்டர் அனுஷான்ற ஒரு ஆர்டிஸ்ட் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா, லைக் நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே இவங்க இந்த ரோலும் பண்ணுவாங்க, ஓகே இவங்க வந்துட்டு ஒரு கிராமத்து பொண்ணு ரோலும் பண்ணியிருக்காங்க, ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜராகவும் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வெளி ரோலும் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராகவும் பண்ணியிருக்காங்க, நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதனால் வந்துட்டு நம்மளை வந்து ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரோல்ஸ் பண்ணும்போது ஓகே ஷி கேன் புல் ஈவன் இந்த ரோலும் அவங்களால பண்ண முடியுன்றது ஒரு இது நான் அப்படிதான் பண்ணியிருக்கேன். இதற்கும் எந்த ரோல்ஸும் நான் ரிப்பீட்டட் பண்ணதே கிடையாது. அமையல, டச்வுட் பை காட்ஸ் கிரேஸ், கால்ஸ் வருது. பட் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் வருது. இன்ஃபேக்ட் இப்போ வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர் ரோல் கிடைச்சிருக்கு எனக்கு. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் இட், லைக் இப்போ சொல்லாமான்னு தெரியல, பட் ஐ காட் a very good role. கண்டிப்பா அது வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். லைக் நீங்க ஒரு டைரக்டரையும் ஒர்க் பண்றீங்க, ஸோ ஒவ்வொருத்தங்கிட்ட இது ஒரு லேர்ன் ஒன்று பண்ணியிருப்பீங்க, இந்த ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணலாம்ப்பா, நம்மகிட்ட இது இருக்கு, இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, அப்படி எனக்கு இப்போது என்னன்னா, லைக் 3 BHK டேரக்டர் அவரோட வே ஆஃப் ஒர்க் எப்படி வாங்குவாருன்னா, லைக் ரொம்ப அளவாக மீட்டராக இந்த அளவுக்குன்னு இந்த அளவுக்கு தான் சொல்லணும். இந்த ஸ்ரீ கணேஷ் சார் இதுக்கு மேலே வேண்டாம், இதுக்கு மேலே வேண்டாம், இது போதும். இந்த வே ஆஃப் அவரோட வே ஆஃப் ஆக்டிங் இதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சில சமுத்திரகணேசன் அவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலாக ரொம்ப ஒரு
அந்த ஃப்ளோவில் எப்படி பண்ணணும், அந்த நம்மளோட இன்புட்ஸ் என்ன அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணுவார். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒவ்வொருத்தரோட வே ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஆக்டிங் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ அதான் ஸ்ரீகணேஷ் சார்ட்ட அந்த ஒரு விஷயம் நோட் பண்ணி இப்போ நம்ம நடித்த படத்தை நம்ம பார்க்குறோம். பார்க்கும்போது ஆஹா இதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாமே ஐயா அப்படின்னு தோணிருக்கும்ல, அது எந்த படத்தில் தோணுச்சு? எல்லாமே அப்படி எல்லா படமும் அப்படிதான் தோணுது அப்படியா? ஆனஸ்டா. சரி, எப்பயுமே வந்து இருக்கும்ல, சரி நம்ம இன்னுமே பெட்டராக பண்ணியிருக்கலாம்ல, இன்னுமே இது செஞ்சுருக்கலாம்ல, அது பண்ணியிருக்கலாம்னு. சரி, அதுதான் சொல்லலை. இதற்கு நான் பண்ண படம் எல்லாமே வந்துட்டு ஒரு சின்ன சின்ன ரோல்ஸ் தான். ஸோ அதனால் வந்து எனக்கு என்னோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் மேக்ஸிமம் என்ன ஒரு 5 to 10 minutes வரலாம். அதுக்கு மேலே அங்கே வர எனக்கு பெரிய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடையாது. பட் யா, கண்டிப்பாக ஐம் ஜஸ்ட் கிராசிங். நெக்ஸ்ட் மந்த் எனக்கு ஒரு நல்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகும், ரெட் லேபிள்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஒரு 70 to 80% இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அப்போது வந்து ஓகே நம்ம ஃபேஸ் ஆகட்டும் ரெஜிஸ்டர் ஆகும், நம்ம கேரக்டர் அந்த இடத்துல ரெஜிஸ்டர் ஆகும். அப்போது நம்மள இது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இந்த சீன் இது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலான்றதுக்கு ஒரு இது தெரிய வரும். ஐயா அதேமாரி இப்போ நம்ம இடையில சோஷியல் மீடியா பற்றி பேசணும், இன்ஸ்டாகிராம் பற்றி பேசணும். ஏன்னா இந்த ரீல்ஸ் நம்ம ஓகே ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி ரீல் பண்ணலாம், நம்ம ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதனுடைய போக்கில் நீங்கள் இருந்தீங்களா, யோசிச்சிருக்கீங்களா, இல்லை இதெல்லாம் பண்ணலாம்? இல்லை இல்லை, நீங்கள் என்னோடய பேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் ஃபார் என்ன சொல்கிறது, நான் பர்சனலாக ஏதோ ஒரு ஆரம்ப புதுசில் 1-2 பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ரீல்ஸுன்றது இல்லை, என்னோடய ஒர்க் இருக்கிறது மட்டும்தான் போட்டிருப்பேன் நான். ஸோ இந்த ஆக்டிங் பண்ணி ரீல்ஸ் பண்ணுறது அது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஒன்று இருக்கும், அது கூட ஆரம்பித்த புதுசில். பிகாஸ் ஐ ட்ரூலி பிலீவ் இன் த ஒர்க். நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது. அப்படி இருந்திருந்தேன்னா நான் அதெல்லாம் செஞ்சு ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கலாம். பட் ஐ பிலீவ் லைக் நம்ம டிசிப்ளின்டாக ஹார்ட் ஒர்க், நம்ம இன்புட் அண்ட் எஃபர்ட் போட்டுகிட்டே இருந்தோன்னா நமக்கு வர வேண்டிய வேலைகள் அந்த இது அது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ ஏன்னா அப்போ அந்த காலத்துலலாம் யாரும் இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் யாருமே இல்லை, எந்த விதமான சோஷியல் மீடியாவும் இல்லை. அவங்களோட ஃபோக்கஸ் போய் ஒர்க் பண்ணுறது, அது நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு உண்டான அந்த ரெக்கக்னேஷன் கிடைக்கும். பீப்புள் வில் ஸ்டார்ட் லைக்கிங் அஸ். ஸோ ஹானஸ்ட்லி ஐ டோன்ட் பிலீவ் இன் திஸ். என்னோட ஒர்க்கில் நல்லா இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், அதுதான் நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். சூப்பர் டன். ரொம்ப நன்றி, உங்களோட அழகான நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ச்சியாக நிறைய படங்கள் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்ங்க. தேங்க்ஸ் அ லாட். என்ன இந்த இன்டர்வியூ கூப்பிட்டு எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.